லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை இயேசு 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கின சம்பவம் விளக்கப்பட்டுள்ளது. 12 மற்றும் 13ஆம் வசனங்களில் குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அற்புத சுகம் வேண்டும், ஆனால் இயேசுவுக்கு அருகில் கிட்டி சேர விருப்பமில்லை. எனவே இயேசு தனது வார்த்தையால் அவர்களை சொஸ்தமாக்கினார். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரையுள்ள வசனங்களில் இயேசு மற்றொரு குஷ்டரோகியை சுகப்படுத்தினது சொல்லப்பட்டுள்ளது. இந்த குஷ்டரோகி இயேசு கையை நீட்டி தொட்டு சுகப்படுத்தும் தூரத்தில் அவருக்கு அருகில் வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு சொஸ்தமாக்கினார். இயேசுவிற்கு சுகமாக்க தூரம் பாதகம் இல்லை, விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதும். ஆனால் இன்றைய கேள்வி அது அல்ல. நீங்கள் சமுதாய வழக்கங்களை பொருட்படுத்தாமல் விசுவாசத்தோடு இயேசுவிற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா, அல்லது தூரத்தில் நின்று சுகத்தை மாத்திரம் பெற்று செல்ல விரும்புகிறீர்களா? அவரது அருகில் கிட்டி சேர்ந்தால் உன் பாவ நிலையை கண்டு ஒதுங்காமல் பாசத்தோடு தொட்டு உறவாடுவார். அவர் உன் உள்ளான அசுத்தமான நிலைமையை அறிந்தும் உன்னை அரவணைப்பார். ஆனால் உலகத்தின் உறவுகள் உன்னை முழுமையமாய் தெரிந்தால் கிட்ட சேர்க்க மாட்டார்கள். இயேசுவின் அன்பு வேண்டுமா, உலக அன்பு வேண்டுமா? முடிவெடுங்கள். சுத்தமான 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவினுடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனை இயேசு நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். வெறும் அற்புதம், சுகம், நல்ல வேலை, சம்பள உயர்வு, திருமணம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, உலக ஆசீர்வாதம் என்பதற்காக மாத்திரம் அவரிடம் வந்து பெற்றுக்கொண்ட பின் மாயமாகி போன மற்ற 9 குஷ்டரோகிகளைப் போல உலகத்திற்குள் காணாமல் போய்விட்டீர்களா? அல்லது இயேசுவிடம் திரும்பி வந்து நன்றி செலுத்தின அந்த ஒரு குஷ்டரோகியை போல அவரின் பாதத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? முடிவெடுங்கள். மற்ற 9 குஷ்டரோகிகளுக்கும் வெறும் மாயையான உலக ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் திரும்பி வந்த அந்த ஒரு குஷ்டரோகிக்கு அவனுடைய விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பும் கிடைத்தது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்று உங்கள் முன்னுரிமை எதற்கு? உலக ஆசீர்வாதமா, இயேசு தரும் நித்திய வாழ்வா? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வேண்டுமா, ஆசீர்வதிப்பவர் வேண்டுமா? இன்றே முடிவெடுங்கள்.